முக்கிய செய்தி. தமிழகத்தில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கிடையாது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பைக் டாக்ஸிக்கு தமிழகத்தில் அனுமதி கிடையாது என அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வழங்கி உத்தரவிட வேண்டும் என கோரிய மனு தொடர்பாக இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பைக் டாக்ஸிக்கு தமிழகத்தில் அனுமதி கிடையாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம் தனலட்சுமி. பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வழங்கி உத்தரவிட வேண்டும் என கோரிய மனுவில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்று விரைவில் கொள்கை முடிவு எடுங்கள், என்ன அறிவுறுத்தி இது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய போக்குவரத்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் ராபிடோ, ஓலோ, ஊபர் போன்ற டிஜிட்டல் மைய பைக் டாக்ஸி சேவைகள் அதிகரித்து வருகின்றன. இவை பலருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலேயே உள்ளன. ஆனால் இந்த சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அரசின் திட்டமோ விதிகளோ தமிழகத்தில் இல்லை. ஆட்டோ ரிக்ஷா டாக்ஸிகளைப் போல் பைக் டாக்ஸி சேவைகள் தனித்து இயங்க முடியாது. அவை முழுமையாக சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் நிறுவனங்களை சார்ந்துள்ளன. ஆனால் அந்நிறுவனங்கள் மாநிலம் முழுவதும் எந்த கட்டுப்பாடு இல்லாமல் தங்கள் டிஜிட்டல் தளத்தை இயக்கி வருகின்றன. அதே சமயம் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது அடிக்கடி அபராதம் விதிப்பது, ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கவும் சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவை நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். அதுவரை பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வழங்கி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். முக்கிய செய்தி. தமிழகத்தில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கிடையாது என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பைக் டாக்ஸிக்கு தமிழகத்தில் அனுமதி கிடையாது என அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வழங்கி உத்தரவிட வேண்டும் என கோரிய மனு தொடர்பாக இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பைக் டாக்ஸிக்கு தமிழகத்தில் அனுமதி கிடையாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம் தனலட்சுமி. பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வழங்கி உத்தரவிட வேண்டும் என கோரிய மனுவில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என்று விரைவில் கொள்கை முடிவு எடுங்கள், என்ன அறிவுறுத்தி இது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய போக்குவரத்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் ராபிடோ, ஓலோ, ஊபர் போன்ற டிஜிட்டல் மைய பைக் டாக்ஸி சேவைகள் அதிகரித்து வருகின்றன. இவை பலருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலேயே உள்ளன. ஆனால் இந்த சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அரசின் திட்டமோ விதிகளோ தமிழகத்தில் இல்லை. ஆட்டோ ரிக்ஷா டாக்ஸிகளைப் போல் பைக் டாக்ஸி சேவைகள் தனித்து இயங்க முடியாது. அவை முழுமையாக சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் நிறுவனங்களை சார்ந்துள்ளன. ஆனால் அந்நிறுவனங்கள் மாநிலம் முழுவதும் எந்த கட்டுப்பாடு இல்லாமல் தங்கள் டிஜிட்டல் தளத்தை இயக்கி வருகின்றன. அதே சமயம் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது அடிக்கடி அபராதம் விதிப்பது, ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கவும் சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவை நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். அதுவரை பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வழங்கி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு. விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.